இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனான இந்த ஆட்டோ டிரைவர் செஞ்ச செயல் நெகிழ வச்சிருக்கு. வறுமையிலையும் நேர்மை தவறாத ஆட்டோ ஓட்டுநர் வழியில கிடைச்ச பணத்தை காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காரு. நெகிழ வைக்கும் வீடியோ. திருப்பத்தூர் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் அப்படின்றவரு வாணியம்பாடி பகுதியில ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்போ தேசிய நெடுஞ்சாலை ஓரமா பர்ஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுல 20,000 ரூபாய் பணமும் இருந்திருக்கு. உடனடியா பாத்தீங்கன்னா அதை உரியவர்கள் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாணியம்பாடி கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் பேபி வசந்தி அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆட்டோ ஓட்டுநர் இத பத்தி பேசும்போது, நான் கடன் வாங்கி இருக்கேங்க. சோ கடன் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா பணம் கேட்டாங்க. என்கிட்ட 100 ரூபாய் கம்மியா இருந்துச்சு. அதனால இந்த பர்ஸ பார்த்த உடனே என்னால கொடுக்க முடியல. நான் ஆட்டோ சவாரி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடனை கட்டிட்டு இப்ப கொண்டு கொடுத்திருக்கேன். பணத்தை இழந்தவங்க கண்டிப்பா கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும்னு ஆட்டோ ஓட்டுநர் எமோஷனலா பேசியிருக்காரு. யாரு சார் நீங்க? இந்த காலத்திலயும் இப்படி இருக்கீங்களே, அந்த மனசு இருக்கே அது போதும் சார். வேற எங்கேயோ நீங்க போயிடுவீங்க. வறுமையிலையும் நேர்மை தவறாத இந்த ஆட்டோ ஓட்டுநரை காவல் ஆய்வாளர் பாத்தீங்கன்னா சால்வா அணிவிச்சு பாராட்டி இருக்காங்க. பணத்தை தொலைச்சவங்களை வர வச்சு ஆட்டோ ஓட்டுநருடைய கையாலேயே அவங்களுக்கு பணத்தை காவல் ஆய்வாளர் வழங்கி இருக்காங்க. கண்ணீர் மல்க ஆட்டோ ஓட்டுநருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நெகிழ வச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.